வேதங்களுடைய சாரமாகிய புருஷோத்தம் அப்படின்ட்டு நமக்கு கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி. நான் முதல்ல வேதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேதம் அப்படின்னாவே ஞானம் அப்படின்னு அர்த்தம். சரி. வேதத்திற்குரிய சிறப்பு என்னது? ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது ஏதாவது கண்டிப்பா சிறப்பு வாய்ந்ததா இருக்கணும். சாதாரண விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப வேதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, வேதத்திற்கு 3 முக்கியமான குணங்கள் சொல்லப்படுது. என்னது? முதல் குணம். முதல்ல சொல்லப்படுது, அனந்தாக வேதாக அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள் அப்படிங்கிறது அனந்தமானது. அனந்தவை வேதாக அப்படின்னு சொல்றாங்க. அனந்தம்னா என்னது? அதற்கு எல்லையே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அனந்தாக வேதாக அப்படின்னு முதல் அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. அநாதிஹி அப்படின்னு சொல்றாங்க. அநாதிஹி அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாது? ஆதியும் கிடையாது. வேதம் இப்பதான் தோன்றியது அப்படின்னு என்ன பண்ண முடியாது? வேதத்துக்கு நம்ம எந்த டேட்டும் சொல்ல முடியாது. மற்ற தர்மத்தை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேட் சொல்லிடலாம். இப்ப கிறிஸ்துவ மதம் எப்ப தோன்றியது அப்படின்னா, 2000 வருடத்துக்கு முன்னாடி தோன்றியது. அ இல்ல முஸ்லீம் மதம் எப்ப தோன்றியது அப்படின்னா, 1500 வருடத்துக்கு முன்னாடி தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சனாதன தர்மமாகிய வேதம் எப்ப தோன்றியது அப்படின்னா, அதான் சனாதனம், அநாதிஹி. அநாதிஹி அப்படின்னு என்ன பண்ண முடியாது அதற்கு? நம்ப ஒரு டேட்ட சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முதல் குணம் அனந்தாக. 2வது அநாதி. 3வது குணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமான குணம். வேதத்துக்கே உண்டான மிக முக்கியமான குணம். என்ன அப்படின்னா, அபௌருஷயத்துவஹ அப்படின்னு சொல்றாங்க. அபௌருஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அபௌருஷயம்னா என்னது? ஒரு புருஷனால உண்டாக்கப்படாதது வேதம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு புருஷன் புருஷன் அப்படின்னா எந்த ஒரு மனிதனாலையும் உண்டாக்கப்படாத வேதம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, மனுஷன் தான் வேதத்த எழுதல. அப்ப ஒருவேளை ரிஷிகள் எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. புருஷன்னா அவங்களையும் தான் குறிக்கும். ரிஷிகளும் வேதத்தை எழுதவில்லை. ரிஷிகள் எழுதலையா? அப்ப ஒருவேளை தேவர்கள் எழுதியிருப்பாங்களோ அப்படின்னா, தேவர்களும் எழுதவில்லை. தேவர்களால எழுதப்படாத வேதம். சரி, தேவர்கள் எழுதல. அப்ப பகவான் ஒரு வேளை எழுதியிருப்பாரோ அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அதுதான் சொல்றாரு. பகவானும் பகவத்கீதையில சொல்லிட்டாரு. வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யः வேதாந்த வேத கிருத்து வேதாந்த கிருத்து வேத விது அப்படின்னு சொல்லிட்டாரு. வேதாந்தத்த தான் நான் எழுதினேன். ஆனா வேதத்த நான் எழுதுனேன்னு சொல்லிட்டார். பகவானும் கை நீட்டினார். நான் வேதத்தை எழுதவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். மனுஷனும் எழுதல, தேவர்களும் எழுதல, ரிஷிகளும் எழுதல, பகவானும் எழுதல.